ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹலோ. ஸோ நம்மளில் நிறைய பேருக்கு மூட்டு வலி, அதாவது முழங்கால் பிரச்சனை அப்படின்னு நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆனவங்களுக்கு தான் இந்த மூட்டு வலி சீக்கிரமாக வரும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு 25+ ஆனாலே நமக்கு மூட்டு வலி வந்துடுது. இதோட மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஹெல்த் இல்லாத ஃபுட் ஐட்டம்ஸ், இன்னொன்று நம்ம அதிக நேரம் நிற்கிற அந்த ஒர்க்கில் இருந்தாலும் இது மாதிரி மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மூட்டு வலி நம்ம வீட்டிலே இருக்க ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த டிப்பில் எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நொச்சி இலை தான். ஸோ நொச்சி இலை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த நொச்சி இலையை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நல்லா அரைச்சிட்டு அதோட சாறு இருக்குது இல்லையா, அதை அந்த முழங்காலில் நல்லா நம்ம தேய்ச்சிட்டே வரணும். இது மாதிரி நம்ம வீக்லி ஒரு 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா மூட்டு வலியாக இருக்கட்டும், அது கூட தசை வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் நரம்பு பிசகு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நரம்பு சுருண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் சீக்கிரமாக சரியாகும். அடுத்தது இதே நொச்சி இலை தான். இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா, நொச்சி இலையை நல்லா அடுப்பில் வாட்டிட்டு ஒரு 10 இலை போல் எடுத்துக்கோங்க. நல்லா அடுப்பில் வாட்டிட்டு அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் நம்ம சாப்பிட்லாம். அப்படி பண்ணாலும் நம்மளோட மூட்டு வலி சீக்கிரமாக சரியாகும். அடுத்தது சுக்கு தான். சுக்கை நல்லா பொடியாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் அதை நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு அரை கிளாஸ் ஆனதுக்கப்புறம் அதை மூட்டு எந்த இடத்துல ரொம்ப வலிக்குதோ இல்லை ரொம்ப எங்கே வீக்கமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த மூட்டு வலியும் சரியாகும். சப்போஸ் அந்த இடத்துல வீக்கம் இருந்தாலும் சரியாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் முருங்கை இலை கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ வதக்கினதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மூட்டை எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல வச்சு கட்டிடணும். நல்லா ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டிடுங்க. ஸோ நம்ம நைட்டு கட்டிட்டு காலையில் கூட இதை கழட்டிடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல வலி இருக்கோ அது சீக்கிரமாக சரியாயிடும். இதுவுமே நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் பண்ணலாம். அடுத்தது வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயும் சம பங்கு எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம மூட்டு வலிக்குது இல்லையா அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அப்போது மூட்டு வலி சீக்கிரமாக சரியாகும். இப்போ நான் சொன்ன அந்த 5 டிப்புமே மூட்டு வலியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது தசை கொஞ்சம் வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி நரம்பு எங்கேயோ சுருண்டுருக்கு, இல்லாட்டி இடுப்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி எல்லா விஷயத்துக்குமே இந்த 5 டிப்புமே யூஸ் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்தில் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரம் சரியாகும். ஸோ ஒரு நாள் பண்ணிவிட்டு அதோடு விடாமல் கண்டினியூஸாக ஒரு வீக்லி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சரியாகும். ஸோ இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு டிப்பில் பார்க்கலாம். பாய்.